முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருமானத்தை பெருக்க ஒரு புதிய திட்டமானது அதிரடியாக போட்டியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளியாகி வந்திருக்குங்க. அதாவது வருமானத்தை பெருக்க விஜய் போட்ட அதிரடி உத்தரவு என்ன அப்படிங்கறத விரிவாக இப்ப நம்ம பார்க்கலாம். மதுபான கிளப்பால் தமிழக அரசுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மதுபான சார்ந்த விஷயத்துல தான் அரசிற்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டானது நடக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வைரலாகி கசந்திருக்கு அப்படின்னு தெரிவித்து வந்திருக்காங்க. ஏன்னா மதுபான கடைகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முற்றிலும் முடக்காவிட்டாலும் 717 கடைகள் முடக்கி விட்டுக்கூடிய இந்த நிலையில மீண்டும் வருமானத்தை பெருக்குவதற்கு இந்த மதுபான விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வைரலாகி சமூக வலைதளங்களில் அனைவரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஸோ அப்படி என்னதான் நடந்திருக்கு, என்னதான் செய்ய போறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டாஸ்மாக் பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படும் 10 ரூபாயை நிறுத்த முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஸோ இந்த 10 ரூபாய் சார்ந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனைங்க. இந்த ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா வைரலாகி கண்டிப்பாக அரசு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ இந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நடந்து வருவதாக அரசு தரப்பில் தெரிவித்து வராங்க. இதனால அரசிற்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவலும் ஒருபுறம் தெரிவித்து வந்தாங்க. இதனை ஈடு செய்யதான் சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் மதுபான கிளப்புகளிடம் இருந்து அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தை பெருக்க அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஒரு புதிய தகவலானது இப்ப வெளிவந்திருக்கு. ஸோ அந்த 10 ரூபாயை நிறுத்தி அதை ஈடு செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு முற்றிலும் முடிவாக செய்திருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த முடிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு முடிவாக இருக்க போகிறது என்பது நம்ம விரிவாக பார்க்கலாம். இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் கூடுதல் முதன்மை செயலாளர் கே மணிவாசன் உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள மதுபான கிளப்புகளில் ஆண்டு சிறப்பு உரிம கட்டணமாக ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் தெரிவித்து இருக்கிறார். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாக இருந்திருக்கு. திருத்தப்பட்ட இந்த கட்டண விகிதங்கள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வருகிறது அப்படின்ற ஒரு தகவலும் தெரிவித்து இருக்காங்க. தமிழகத்தில் மதுபானம் விநியோகம் செய்யும் கிளப்புகளுக்கு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மதுபானம் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது உரிமம் மற்றும் அனுமதி பெற்றிருக்கக்கூடிய கடைகளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கண்டிப்பாக வரப்போகிறது. 1981 படி கிளப்புகளுக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு உரிம கட்டணமாக இதுவரை பார்த்தீங்கன்னா 15 லட்சமாக வசூலிக்கப்பட்டு வந்ததுங்க. இதுதான் தற்போது 30 லட்சமாக அதிகரிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ டபுள் மடங்காக உயர்த்துவது கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு ஷாக்கான விஷயமாக இருந்திருக்கும். அதே போலதான் தமிழகத்தில் 10 லட்சத்திற்கு மேலான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிக்கு உட்பட கிளப்புகளுக்கான சிறப்பு உரிமை கட்டணம் ரூபாய் 25 லட்சமாகவும் 10 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நகராட்சிக்கு உட்பட கிளப்புகளுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா 20 லட்சமாகவும் அது மட்டும் இல்லாமல் பேரூராட்சிக்கு உட்பட கிளப்புகளுக்கு ரூபாய் 15 லட்சமாகவும் பிற பகுதிகளில் ரூபாய் 10 லட்சமாகவும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு இருப்பதாக அவர்களுடைய தரப்புல தெரிவித்து வந்திருக்காங்க. அதே வேளையில பார்த்தீங்கன்னா ரூபாய் 10,000 இருக்கும் விண்ணப்ப கட்டணம் மற்றும் ரூபாய் 30,000 இருக்கும் லைசன்ஸ் கட்டணம் உள்ளிட்டவற்றில் எந்த மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இதுல எந்தவித மாற்றமும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் மாநில அரசுக்கான வருவாய் அதிகரிக்க உள்ளதுங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் டாஸ்மாக் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மதுபானம் விற்கக்கூடிய கிளப்புகளிடம் இருந்து கூடுதலாக கட்டணம் வசூலிக்கும் வகையில் தமிழக அரசு முன் தேதியிட்டு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவித்து இருக்காங்க. ஸோ இந்த தகவல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிளப்புகளுக்கு ஒரு ஷாக்கான அதிரடியான உத்தரவாக இருக்க போகிறது. முன்னதாக கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டதுங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக மதுபான பிரியர்கள் சொல்லி வந்தாங்க. இதனை தடுத்து நிறுத்துவதாக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு வாக்குறுதி அளித்து இருந்தாங்க.
ஆட்சிக்கு வந்த பிறகு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிப்பதை தடுத்து நிறுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து இருந்தாங்க. ரூபாய் 10 கூடுதலாக வசூலித்தால் முதலில் சஸ்பெண்ட், முதல் பணி நீக்கம் வரை நடவடிக்கை எடுப்பதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தெரிவித்து இருந்தாருங்க. அது மட்டும் இல்லைங்க, டாஸ்மாக் மதுபானம் எம்ஆர்பி விலையில தான் விற்பனை செய்யப்படும் என்று அவர் அறிவுறுத்தி இருந்தார். இதனால தமிழக அரசுக்கான வருவாய் பாதிக்கப்படும் நிலையில அதனை ஈடு செய்ய முதல்வர் விஜய் தலைமையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முடிவை இப்ப எடுத்திருக்காங்க. அதாவது இதை ஈடு செய்ய வேறு வழி இல்லாமல் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அவங்க தரப்பில் சொல்லி வராங்க. முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் உள்பட மதுபானம் விற்கும் கிளப்பிற்கான சிறப்பு உரிமை கட்டணத்தை அதிரடியாக அறிவித்து இருக்காங்க. ஸோ இந்த மதுபான உரிமை கட்டணம் அந்த கிளப் வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பாக அதிரடியான ஒரு உத்தரவாக இருக்க போகிறது. ஸோ புதிய ஒரு விஷயமாக, புதிய ஒரு மாற்றமாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த மாற்றமானது அரசிற்கு பணம் வசூலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதனால் அரசு பல்வேறு சலுகைகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அரசிற்கு இந்த ஒரு புதிய மாற்றம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்க போகிறது என்பதை நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். இந்த மதுபான கிளப்புகளுக்கு இந்த சிறப்பு உரிமை கட்டணம் 2 மடங்காக உயர்த்தப்பட்டு இருக்காங்க. அதாவது ஒரு இடமாக உயர்த்தாமல், அதாவது 1 லட்சம் 2 லட்சமாக உயர்த்தாமல் எடுத்த உடனே 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அதிரடியான உத்தரவாக இருந்திருக்கு. ஸோ இதில் ஏதாவது அடுத்தடுத்து பிரச்சனை வரப்போகிறதா என்பது கண்டிப்பாக நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதுமே பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, அவரவர் ஊருக்கு தகுந்தாற்போல் இந்த கட்டணமானது வசூலிக்க செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த ஒரு விஷய உரிமை கட்டணமானது செய்யப்பட்டு இருக்காங்க. ஸோ இதன் பிறகு அடுத்த அதிரடி முடிவாக என்ன வரப்போகிறது என்பதை நிச்சயமாக நம்ம அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் தினசரி வரக்கூடிய அரசியல் சார்ந்த பதவிகளை புதிய அப்டேட்டாக நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.